அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்றால் என்ன? இதற்கு முன்பு 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது நமக்கு விளங்கும். பிரியமானவர்களே, 3வது வசனம், ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் வந்திருக்கிறது போல ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை மீட்கும்படியாக மாம்சத்தில் இந்த பூமியில வந்த காலத்திலே அவரோடு இருந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் முக்கியமாக மேன்மையுள்ளவராக கருதினார். அவர்களுடைய கால்களை கழுவினார். இந்த பூமியில இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும் போது நம்முடைய ஜீவனுக்கு பதிலாக அவருடைய ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு நம்மை முக்கியம் உள்ளவர்களாக அவர் கருதினார். அவர் நம்மை மேன்மை உள்ளவர்களாக கருதினார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? ஒருவரை ஒருவர் மேன்மையுள்ளவராக கருதுவது. அவர் தம்முடைய சீஷர்களை மேன்மையுள்ளவர்களாக கருதினார். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசு பிறருக்கானவைகளை நோக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். தனக்காக அல்ல, பிறருக்கானவைகளை நோக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த சிந்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே அதிகமாக தவறி போய் கொண்டிருக்கிறது. வசனத்தை குறித்த வெளிச்சம் உள்ளவன் தன்னை விட வசனம் தெரியாதவர்களை, வேதம் அறியாதவர்களை கீழ்த்தரமாய் நினைக்கிற ஒரு மனநிலை. ஊழியத்தில் வளர்ந்து விட்டோம் என்கிற போர்வையில இருக்கிறவர்கள் விசுவாசிகளை தாழ்மையாக விசுவாசிகளை தாழ்விலே வைத்து நினைக்கிற ஒரு மனநிலை. மற்றவர்களை விட நம்மை மேன்மையுள்ளவர்களாக ஏதோ ஒரு விஷயத்தில், உங்களுக்கு ஒருவேளை நல்ல பாடல் பாட தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரிந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம், அல்லது மற்றவர்களை விட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் அதிகம் பயன்படலாம். உங்களுக்கு மற்றவர்களை விட நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கலாம், ஊழியங்களை செய்யலாம். இதனால நீங்கள் உங்களை மேன்மையுள்ளவர்களாக கருதுவீர்களானால் நீங்கள் பெருமையிலே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவானவரை விட இந்த உலகத்திலே ஒருவர் ஊழியத்தை செய்துவிட முடியுமா? கிறிஸ்துவானவரை விட ஒருவன் இந்த உலகத்திலே சரியாய் பிரசங்கித்து விட முடியுமா? பிரசங்கிக்கிற என்னுடைய பிரசங்கமும் குறைவுள்ளது பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் பிரசங்கமே நிறைவுள்ளதா இருக்கிறது. கிறிஸ்துவை விட எந்த மனிதனாவது அநேகருக்கு அதிகமான விடுதலை கொண்டு வந்து விட முடியுமா? கிறிஸ்துவை விட தேவனுக்கு அதிகமாய் பயன்பட்டவர்கள் யார்? ஆனால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை பாருங்கள். தன்னை விட மற்ற மனிதர்களை அவர் முக்கியமாய் கருதினார். அதற்காக தான் ஜீவனை கொடுக்கும்படி, ரத்தம் சிந்தபடி அவர் போனார். நாம் தகுதியற்ற நிலையில இருக்கும்போது நம்மை மேன்மையுள்ளவர்களாக, நம்மை முக்கியமாக கருதின இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. சக மனிதர்களை நம்மிலும் அவர்களை மேன்மையுள்ளவர்களாக கருதுவோம், முக்கியமானவர்களாக கருதுவோம். ஆவிக்குரிய விஷயங்களிலே நாம் நன்றாக வளர்ந்திருக்கிறோம் என்பதனாலே மற்ற மனிதர்களை கீழாய் நினைக்க கூடாது பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வசனங்களை நன்றாக பகுத்தாராயதனால் வசனத்தை குறித்த வெளிச்சம் இல்லாதவர்களை மிகவும் கீழ்த்தரமாய் நினைக்கிற சிந்தை, இது நாம் சோதனையில மாட்டுவதற்கு வழிவகுக்கிறது. நம்முடைய வாயினாலும் நம்முடைய மனதினாலும் பாவம் செய்வதற்கு இது நம்மை வழிவகுக்கிறது. ஆனபடினால் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். நம் சக மனிதர்களிடத்திலே அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முக்கியமானவர்களாக கருத வேண்டும். கண்ணானது காதை நோக்கி நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கூடுதலிலே வருகிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் தான். எல்லா அவயங்களும் சரியாக இயங்கினால்தான் ஒரு சரீரம் சரியாக இருக்கும். ஆனபடினால் நம் சபை கூடி வருதலிலே ஒருவரையும் நாம் அற்பமாய் எண்ணாது இருப்போமாக. கிறிஸ்து எப்படி 12 சீஷர்களை முக்கியமானவர்களாக கருதினாரோ, அவர்களை பாதங்களை கழுவினாரோ, அதே போல சிந்தை நம்மளிலும் இருப்பதாக தேவன் தாமே
நம்மை மற்ற மனிதர்களை நம்மை விட மேன்மை உள்ளவர்களாக முக்கியமுள்ளவர்களாக கருதுவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.